அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கிறது ஒரு உதாரண ஜாதகத்தை பார்க்கலாம் இருக்கும். இந்த உதாரண ஜாதகம் நம்மளுடைய லைஃப்பில் எல்லாருக்குமே ஒரு பயம், அதாவது செய்வினைகள், மந்திரங்கள், இது எல்லாருக்கும் எல்லா நேரத்துலேயும் பாதிப்பு ஏற்படுத்துமான்னு பார்க்கும் பொழுது, ஜோதிடத்தில் உங்களுக்கு ஒரு செய்வினை பாதிப்புகள் செய்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது, உங்களுடைய ஜாதகத்தில் அதற்கான கிரக நிலைகள் அனுமதி அளித்தால் மட்டுமே அந்த செய்வினை பாதிப்புகள் நமக்கு பாதிக்கும். சிலர் நம்மளுடைய குடும்பத்தில் நமக்கு செய்வினை வைக்க மாட்டாங்க. யாருக்கோ வைத்த செய்வினையில் நம்மளும் பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ஒரு உதாரண ஜாதகத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த உதாரண ஜாதகம் என்னோட நண்பர் ஒரு தெரிந்த ஒரு பெண்ணுக்கு திருமணம் நிச்சயதார்த்தம் செய்து முடித்து விட்டார்கள். திருமணம் நிச்சயதார்த்தம் செய்த ஒரு வாரத்தில் அந்த பெண்ணுக்கு முகமெல்லாம் வீங்கி, கால்கள் எல்லாம் வீக்கமாகி படுத்தபடியாக இருக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்திச்சு. அதில் அந்த பொண்ணு எந்த உணவை சாப்பிட்டாலும் வாந்தி எடுக்கக்கூடிய நிலை. அப்போ அந்த பொண்ணுடைய நிலை ரொம்ப சீரியஸாக போகும் பொழுது ஹாஸ்பிட்டல்லையும் அட்மிட் பண்ணுறாங்க. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தாலும் டாக்டருக்கு என்ன காரணம்னு தெரியல. மேலும் மேலும் 2 கால்களும் வீங்கிட்டே போகுது, முகமும் வீங்கிட்டு போகுது. ரொம்ப ஒரு சீரியஸான நிலைமை சொல்லும்போது, வாரத்துக்கு 2 முறை 10,000 ரூபாய் செலவில் ஊசி போட்டால் மட்டும்தான் அந்த பொண்ணுக்கு மேலும் அந்த பாதிப்புலேருந்து நிவர்த்தி ஆக முடியும் என்ற சூழ்நிலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்னோட நண்பர் இந்த பெண்ணுடைய ஜாதகத்தை என்கிட்ட கொடுத்து, என்ன தான் இந்த பொண்ணுக்கு பிரச்சனை இருக்குது என்று கேட்டார். அப்போ இந்த பெண்ணுடைய ஜாதகத்தை நான் வாங்கி பார்க்கும்போது, பெண்ணுடைய லக்கணம் ரிஷப லக்கணத்தில் பெண்ணு பிறந்திருக்கு. பெண்ணு ரிஷப லக்கணத்தில் பிறந்திருக்கு. இந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா, லக்கணாதிபதி, அதாவது லக்கணம் நின்ற நட்சத்திராதிபதி பார்த்திங்கன்னா மிருகசிரிஷபம். அவன் மிருகசிரிஷபம் சொல்லும்போது செவ்வாய் தான் அந்த லக்கண நட்சத்திராதிபதி. அந்த செவ்வாய் லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல வக்கரமாகி கேதுவோடு சேர்ந்துருக்கார். இந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் இந்த குரு பயிற்சி ஆன பிறகு தான், அதாவது குரு விருச்சிக ராசிக்கு வந்த பிறகு தான் திருமணத்துக்கான நிச்சயதார்த்தங்கள் ஏற்படுது. இந்த பெண் காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. அதாவது இன்னும் 18 வயசு கூட நிறைவடையலை. மாப்பிள்ளை வெளிநாட்டில் வேலை செய்கிறதுனால இப்போயே பேசி முடிக்கலாம் என்ற ஒரு இதில் நிச்சயதார்த்தத்தை ரொம்ப வேகமாக நடத்தி முடித்தார்கள். இதில் ஜாதகம், பொருத்தம் எந்த விஷயத்தையும் அவங்க கவனிக்கலை. நல்ல மாப்பிள்ளை, நல்ல வேலையில் இருக்கார் வெளிநாட்டில், பேசி முடிச்சிடலாம் எந்த அடிப்படையில் தான் இவங்க ரொம்ப அவசரப்பட்டு நிச்சயதார்த்தம் பண்ணாங்க. எல்லாமே பண்ணாலும் இவங்க ஜாதகத்தில், இந்த பொண்ணு ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா லக்னத்திலேயே குரு இருக்கார். அந்த குரு யாருன்னு பார்த்திங்கன்னா அஷ்டமாதிபதி. லக்னத்திலே சனி இருக்கார். அந்த சனி பாதகாதிபதி. லக்னத்திலே புதன் இருக்கார். அந்த புதன் 2க்கும் 5 கூடியவர். அப்போ லக்னத்தில் யாருக்கெல்லாம் குரு இருக்கோ அவங்களுடைய ஜாதகத்தில் செய்வினை பாதிப்புகள் இதெல்லாம் பெரிய அளவில் பாதிக்காதுன்னு ஒரு விதி இருக்குது. இருந்தாலும் இந்த பெண்ணு ஜாதகத்தில் குரு லக்னத்தில் இருந்தாலும் குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை வேறு. அப்போ இந்த பொண்ணுக்கு செய்வினை பாதிப்புகள் பிரச்சனை இருந்தாலும் அதில் பெண்ணு தப்பிச்சிடும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த பெண்ணுக்கு செய்வினை செய்தார்களா அப்படின்னு பார்க்கும்போது 100% இந்த பொண்ணுக்கு செய்யப்பட்ட செய்வினை அவை கிடையாது. இந்த பெண்ணோட ஜாதகத்தை அப்படி இன்றைக்கி நடக்கிறது செவ்வாய் திசையில் புதன் புத்தி. இந்த பொண்ணுக்கு புதன் புத்தி ஆரம்பித்தோடனே திடீர்னு திருமணத்துக்கான விஷயங்கள் ஏற்படுது. பெண்ணு கேட்குறாங்க, நிச்சயதார்த்தம் நடக்குது. அப்போ செவ்வாய் லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். இந்த செவ்வாய் லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல கேதுவுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். செவ்வாய் லக்னத்து 8ஆம் இடத்துல
கேது நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ இந்த இடத்துல நீங்கள் நல்லா பார்க்கும்போது இந்த பொண்ணு ஜாதகத்தில் வந்து குரு நல்லா இருக்கார், சனி நல்லா இருக்கார், புதன் நல்லா இருக்கார், குரு சுக்கிரன் பரிவர்த்தனை தான், எல்லாமே சிறப்பாக இருக்குது. அதில் எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது. இந்த இடத்துல பிரச்சனை என்ற விஷயம் எது பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா, லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயோடு சேர்ந்த கேது. இதில் செவ்வாய் வக்கரம், செவ்வாயோடு சேர்ந்த கேது இந்த பெண்ணுக்கு பிரச்சனைப்படுத்துது. அப்போ யாரெல்லாம் யாரோட ஜாதகத்தெல்லாம் வந்து லக்னத்துக்கு 8ல் செவ்வாய் கேது இருந்தால் அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துமா பார்க்கும்பொழுது அப்படி கிடையாது. ஒரு கிரகம் ஒரு இடத்துல மறைஞ்சிருக்கு, ஒரு கிரகம் பகைப்பட்ட கிரகங்களோடு சேர்ந்துருக்கு சொல்லும்போது அதனுடைய தசாபுத்திகள் வரக்கூடிய அந்த காலகட்டம் தான் பாதிப்புகள் ஏற்படுத்தும். அந்த பாதிப்புகளை வந்து சின்ன அளவா பெரிய அளவா என்ற விகிதத்தை பார்க்கும்போது அந்த கிரகம், அதாவது இந்த பெண்ணு ஜாதகத்தில் லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல செவ்வாயும் கேதும் இருக்குது. அந்த செவ்வாய் கேது இருக்கிற இடத்துக்கு கோச்சாரத்தில் சனி தனுசுக்கு வந்திருக்காரு. அப்போ இந்த பெண்ணு ஜாதகத்தைப்படி பார்த்திங்கன்னா சனிக்கு பகைகரமான செவ்வாய் இருக்கிற இடத்துக்கு வந்து சனி வந்துட்டார். அப்போ அந்த இடத்துல கேதுவும் இருக்கார். அப்போ ஒருவருடைய வாழ்க்கையில் லைஃப் நல்லா போயிட்டு இருக்குது, திடீர்னு நம்ம வாழ்க்கையை தடம் மாறி நம்ம புரட்டு போகிற அளவுக்கு வாழ்க்கையில் ப்ராப்ளத்தை ஏற்படுத்தி சரிவை ஏற்படுத்தி ஒரு சித்திரவதையும் வேதனையும் நமக்குள்ளே ஏற்படுத்தக்கூடியது 8ஆம் இடம் தான். இந்த 8ஆம் இடம் சொல்லும்போது இந்த பொண்ணு ஜாதகத்தில் இந்த செவ்வாய் திசை முடிவு நடக்குது. இந்த காலகட்டத்தில் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அவங்க பேசுகிறதே தவறு. அப்போ சிலருக்கு வந்து இந்த செவ்வாய் கேது சேர்ந்துருக்கு, செவ்வாய் திசை நடக்குது, இல்லை கேது திசை நடக்குது, திருமணம் நடக்குது, திருமணம் விவாகரத்து ஆகுது, திருமணத்து ப்ராப்ளம், அது வேறு கதை. ஆனால் இந்த பெண்ணு ஜாதகத்தை படி பார்த்திங்கன்னா லக்னத்திலே பாதகாதிபதி இருக்கார். லக்ன நட்சத்திராதிபதி செவ்வாய். அப்போ இந்த பெண்ணுடைய ஜாதகப்படி செவ்வாய் கேது சனி இருக்கார். அப்போ இந்த காலகட்டத்தில் அவங்க திருமணத்தை அணுகுனது தவறு. அப்போ திருமணம் என்ற விஷயத்தை அணுகிட்டாங்க. திருமணம் என்ற விஷயத்தை அணுகு சொல்லும்போது திருமணம் மாங்கல்யம் ஏறலை. மாங்கல்யம் ஏறத்துக்கு முன்னாடியே இந்த செவ்வாயோடு சேர்ந்த கேது தடைப்படுத்துகிறான். அப்போ இந்த பெண்ணுக்கு வந்து முக்கியமாக பார்த்திங்கன்னா கை முகம் வீக்கம் இருந்தாலும் 2 கால்களும் பெரியதாக வீங்கி போயிடுச்சு. கால்கள் தான் பெரிய அளவில் இந்த பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ கால்கள் தொடைப்பகுதிகள் பெரிய அளவுக்கு வீக்கமாகி நடக்க முடியாத அளவுக்கு கிட்டத்தட்ட 1 மாதமாக பெட் ரெஸ்டாக இருந்து அதுலேயே அவங்களுடைய அன்றாடம் விஷயங்களெல்லாம் கழிக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் அவங்களுக்கு அந்த 18 வயசு கூட்டம் நிறைவடையாத அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு சோகத்தை ஏற்படுத்துச்சு. அப்போ இந்த பொண்ணு ஜாதகத்தில் வந்து காலபுருஷத்துக்கு 9ஆம் இடம் தொலை குறிக்கும். அங்கே 10 குடியமான சனி கோச்சாரத்தை வந்திருக்காரு, செவ்வாய் திசை நடக்குது, புதன் புத்தி. அப்போ நீங்கள் கேட்கலாம், புதன் வந்து இவங்க இந்த பெண்ணு ஜாதகப்படி 2க்கும் 5 புதன் தானே, இந்த 2க்கும் 5 புதன் வந்து இந்த பெண்ணுக்கு நன்மை மட்டும்தானே செய்யணும், தீமைகள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் நீங்கள் பேசலாம். இந்த இடத்துல ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த பொண்ணு ஜாதகத்தில் செவ்வாய் இருக்கக்கூடிய நட்சத்திரம் வந்துட்டு சந்திரன் நட்சத்திரம். இந்த சந்திரன் 3 குடியராகி 9ஆம் இடத்துல பாதக சாந்தில் உட்காந்துருக்காரு. அப்போ பாதக சாந்தில் இந்த சந்திரன் இருக்காருன்னு சொல்லும்போது இந்த பெண்ணுடைய ஜாதகப்படி இந்த செவ்வாயானவர் 8ஆம் இடத்துல இருக்கார். இந்த செவ்வாயானவர் இந்த மகர ராசிக்கு உள்ளே என்ட்ராகும்போது, அதாவது தனுசுலேருந்து மகர ராசி கோச்சாரத்தை என்ட்ராகும்போது தான் இந்த பாதிப்பு இந்த பெண்ணுக்கு ஏற்பட்டிருக்கு. அப்போ இந்த பெண்ணுக்கு செய்வினை பாதிப்புகள் யாராவது செஞ்சாங்களா, அதான் நண்பரோட கேள்வி. அப்போ இந்த பெண்ணுடைய ஜாதகத்தை பார்த்து சொன்னால் இந்த பெண்ணுக்கு நேரடியாக இந்த பெண்ணுக்கு செய்வினை பாதிப்புகள் யாரும் செய்யவில்லை. ஆனால் இந்த பெண்ணுக்கு அவங்க குடும்பத்தில் மற்றவர்களுக்கு செய்வினை பாதிப்புகள் எதிர்பாராத விதமாக இந்த பெண்ணை இந்த காலகட்டம் பாதிப்படைஞ்சிருக்கு. இந்த ஒரு விஷயத்த சொன்னேன். அப்போ இந்த விஷயத்த என்னுடைய நண்பரோடு நான் வந்து சொல்லும்போது அந்த நண்பரோடு நான் கேட்டிருந்தேன், அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணுங்கள், அவங்களுடைய வீட்டு என்ட்ரன்ஸ் அருகாலில் அதாவது பூஜை பண்ண தேங்காய், அதாவது நிறைய சில பேர் கோயிலில் கும்பாபிஷேகம் இல்லை கோயிலில் படைச்சிட்டு ஒரு தேங்காவை எடுத்து வந்து ஒரு சகப்பு துணியிலும் மஞ்சள் துணியில் கட்டி வீட்டில் செய்வினை பாதிப்புகள் திஷ்டிகள் இது வராதுக்காக நம்ம வீட்டில் மாற்ற பழக்கங்கள் உண்டு.
அந்தமாரி இந்த பொண்ணு ஜாதகத்தில் வந்து கோயில் சம்மந்தப்பட்டது இல்லை பூஜை பண்ணது, ஏதாவது திஷ்டிக்காக தேங்காய் வந்து அவங்க வீட்டில் வெளியில் வந்து மாட்டிருக்காங்கன்னு கேட்டேன். அப்போ அவங்க நண்பர் ஃபோன் பண்ணி அந்த பெண்ணுடைய அம்மாவோட கேட்கும்பொழுது, அம்மா இந்தமாரி வந்து அவங்களுடைய அவங்க அக்கா பொண்ணுக்கு திருமணமாகி கணவருக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை, விவாகரத்து விஷயங்கள், டைவர்ஸ் விஷயம் போயிட்டு இருக்குது. அந்த கோர்ட்டில் அந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது. அந்த பிரச்சனைக்காக அவங்க வீட்டில் வந்து சில யாகங்கள் பண்ணியிருக்காங்க. அந்த யாகங்கள் பண்ணும்போது இந்த பெண்ணுடைய பெரியம்மா யாகம் பண்ணி அந்த தேங்காவை வந்து அந்த யாகம் பண்ணவங்க அவங்க பெரியம்மா வீட்டுக்கும் இன்னொரு தேங்காவை வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ தான் அவங்க வீட்டில் வந்துட்டு உன் பொண்ணுக்கு நிச்சயதார்த்தமாக இருக்குது, என் பொண்ணுக்கு தான் லைஃப் பிரச்சனையாக இருக்குது, உன் பொண்ணுக்காச்சும் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லபடியாக கல்யாணம் முடியும்னு சொல்லி அவங்க ஒரு தேங்காய் பூஜை பண்ணி வீட்டில் யாகம் பண்ணி பூஜை பண்ணி அவங்க வீட்டில் கட்ட சொல்லிருக்காங்க. அந்த பெண்ணுடைய பெரியம்மா கொடுத்த அந்த தேங்காவை இவங்க வாங்கிட்டு வந்து வீட்டில் கட்டின 2வது நாள் இந்த பொண்ணுக்கு நான் சொன்ன இந்த எஃபெக்ட் எல்லாமே உடம்புல வீக்கமானது, ஆகாரம் ஏறலை, வாந்தி, படுத்து படுக்கையாக தன்னோட அன்றாட வேலைகளும் செய்ய முடியாத அளவுக்கு பெட்லேயே எல்லா விஷயங்களும் பெட்லேயே நடக்குது. 1 மாதம் படுத்து படுக்கலாம். அப்போ எவ்வளோ இந்த 18 வயசு பூர்த்தி அந்த பெண்ணுக்கு எவ்வளோ பெரிய வலி, சோகம். அவங்க அப்பா அம்மாவுக்கு என்னென்னு தெரியல. அவன் என்ன சொன்னா, அந்த தேங்காவை எடுங்க, அந்த தேங்காவை எடுத்து பக்கத்தில் இருக்க கடல்லையோ இல்லை நீர்லையோ ஏதாவது தூக்கி போடுங்கன்னு நான் அந்த ஒரு விஷயத்தை அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன். அப்போ இந்த இடத்துல என்னாச்சு பார்த்திங்கன்னா, இந்த பெண்ணுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல வந்து செவ்வாயும் கேதுவும் இருக்குது. அப்போ லக்னத்துக்கு 8ஆம் செவ்வாய் கேதுன்னு சொல்லும்போது இந்த பெண்ணுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இந்த செவ்வாய் கேது சேர்க்க, இந்த செவ்வாய் எப்பயுமே வந்து தேங்காவை குறிக்கும். அதாவது செவ்வாய் தேங்காயை குறிக்கும். அப்போ இந்த பொண்ணு ஜாதகத்தைப்படி இந்த ஜாதகத்தில் வந்து செவ்வாய் கேதோடு சேர்ந்து செவ்வாய் வக்ரம் பெற்று தன்னுடைய நேர் பார்வையாக லக்னத்துக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை தான் பார்க்குறாரு. அப்போ இந்த ராகுவை பார்க்குறாரு சொல்லும்போது இந்த பொண்ணு ஜாதகப்படி செவ்வாய் வந்து இந்த பொண்ணு ஜாதகப்படி அம்சத்தில் பார்த்திங்கன்னா ரிஷபத்தில், அதாவது ராசியில் லக்னத்தில் சனி இருக்கார், குரு இருக்கார், புதன் இருக்கார். அம்சத்தில் இந்த செவ்வாய் அதே ரிஷபத்தில் இருக்குது. அப்போ அம்சத்தில் இந்த செவ்வாய் வந்து அதே ரிஷபத்தில் இருக்குன்னு சொல்லும்போது இந்த செவ்வாய் ராசி கட்டத்தில் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய நட்சத்திரம் மூலம் 2ஆம் பாதம். அப்போ இந்த மூலம் 2ஆம் பாதம்னு சொல்லும்பொழுது ரிஷபத்தில் மூலம் 2 சொல்லும்போது அதாவது தனுசில் மூலம் 2 சொல்லும்போது ரிஷபத்தில் மூலம் 2 ரோகிணி 2ல் வந்துடும். அப்போ ரோகிணி 2ன்னு சொல்லும்போது இந்த பெண்ணுடைய ஜாதகப்படி கேது அம்சத்தில் சிம்ம ராசியில் இருக்கார். அப்போ கேது அம்சத்தில் சிம்ம ராசியில் இருக்கார் சொல்லும்போது இந்த செவ்வாய் கேதோட தொடர்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த பெண்ணு ஜாதகத்தில் நான் ஜாதகம் பார்க்குற அன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக காட்டுச்சு. அப்போ அவன் பெண்ணுக்கு வந்து விவாகரத்து டைவர்ஸ் நடக்குது. அந்த விவாகரத்து டைவர்ஸ் விஷயத்துக்காக அந்த பெரியம்மா பொண்ணுடைய கணவர் அவங்களோட தந்த மனைவிக்கே மாந்திரிகம் செய்வினை விஷயங்கள் ஏதோ ட்ரை பண்ணிருக்காரு. இப்போ இவங்க வீட்டில் பொதுவாக நம்ம வீட்டில் யாகம் செய்யும்போது தற்காலிகமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய செய்வினை பாதிப்புகள் விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அப்போ எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னா, அந்த விஷயங்கள் நமக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அவங்க இருக்கக்கூடிய இடத்துல இருந்து மறைஞ்சாலும் அதை யார் வாங்குறாலும் அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். அப்போ அவங்க ஜாதகத்தில் அந்தமாரி 6-8 சம்மந்தப்பட்ட தசாபுத்திகள் ராகு கேதோடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கும்போது அங்கே பாதிப்புகள் ஏற்படுத்தும். இந்த பெண்ணுக்கு அந்த தேங்காய் சம்மந்தப்பட்டது வீட்டில் இருக்க சொல்லும்போது இதை இந்த பொண்ணு ஜாதகத்தில் பார்க்கும்போது ரொம்ப தெளிவாக எனக்கு தெரிஞ்சு அந்த தேங்காவை வந்து எடுக்க சொன்னேன். அந்த தேங்காவை எடுத்து நீரில் போட சொன்னேன். அந்த தேங்காய் நீரில் அதை போட்ட பிறகு ஓரளவுக்கு அந்த பெண்ணுக்கு வந்து அந்த உடம்புல இருக்கிற அந்த பாதிப்புகளோட வீக்கங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சு என்றைக்கு அந்த தேங்காய் போட்டாலும் அந்த தேங்காய் போட்ட அன்னைக்கே அந்த பொண்ணு எழுந்து உட்காந்துருச்சு. அது வரைக்கும் 1 மாதமாக எழுந்து கூட உட்கார முடியாத அந்த பொண்ணு எழுந்து உட்காரக்கூடிய நிலைமை இருந்தாலும் தொடர்ந்து வாந்தி எடுக்கக்கூடிய நிலைமை இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக
அந்த பெண்ணு ரெக்கவர் ஆகி ஒரு வாரத்தில் ஓரளவுக்கு ஆகி ஹாஸ்பிட்டலை விட்டு வீட்டுக்கு அந்த பெண்ணு வந்துடுச்சு. அப்போ நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்ன விஷயம் நமக்கே தெரியாமல் நம்ம சார்ந்த விஷயங்களில் பாதிப்பு ஏற்படுத்துது. அது இந்த பொண்ணு ஜாதகத்தில் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்குது. அப்போ இந்த பொண்ணு ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நடக்கக்கூடிய தசாபுத்திகள் இந்த பொண்ணுக்கு சாதகமாக இல்லை. தசாபுத்திகள் இந்த பெண்ணுக்கு சாதகமாக இல்லாத ஒரு காரணத்தால் இந்த பெண்ணுக்கு இந்த விஷயங்கள்லாம் ஏற்பட்டுச்சு. இந்த பெண்ணு இல்லை தப்பிச்சிருக்க முடியாது. ஏன் இந்த பொண்ணு தப்பிச்சுன்னு பார்த்தீங்கன்னா குரு சுக்கிரன் பரிவர்த்தனை. அப்போ இது என்ன சொல்கிறாங்க, சஞ்சீவி யோகம்னு சொல்கிறாங்க. அப்போ சஞ்சீவி யோகம்னா சாவு கிறந்தவனையும் அந்த சஞ்சீவி மூலிகை பிழைக்க வைக்கும். அப்போ சஞ்சீவி யோகம், சஞ்சீவி குரு சுக்கிரன் சேர்க்கை, குரு சுக்கிரன் பரிவர்த்தனை சஞ்சீவி யோகத்தை குறிக்கும். ரொம்ப ஒரு வலிமையான இந்த ஒரு அமைப்பை இந்த பொண்ணு ஜாதகத்தில் குரு சுக்கிரன் பரிவர்த்தனை ஏற்படுத்தியிருக்கு. ரொம்ப தெளிவாக இந்த பொண்ணு ஜாதகம் இருக்குது. அதேமாதிரி இந்த பொண்ணு ஜாதகத்தைப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல மாந்தி இருக்குது. அந்த மாந்திக்கு 9ஆம் இடத்தில் தான் ராகு இருக்கார். மாந்திக்கு 9ஆம் இடத்தில் ராகு அமர்ந்திருக்காரு. அந்த ராகு சுயசாரத்தில் உட்காந்துருக்காரு. அப்போ இந்த பொண்ணுடைய ஜாதகப்படி பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் திசையில் புதன் யோகக்காரனாக இருந்தாலும் இந்த புதன் யோகத்தை தரவில்லை. யோகத்துக்கு பதிலாக இந்த புதன் பாதகத்தான் கொடுத்துருக்காரு. அப்போ பாதகத்தை கொடுத்தாலும் இன்றைக்கி அவங்க ஜோதிடம் பார்க்கல, பொருத்தம் பார்க்கல, ஒரு திருமணம் இந்த விஷயங்கள் பண்ணாலும் அதே புதன் தான், அந்த புதன் தான் லக்னத்தை 5 கூடியவன். ஒரு ஜோதிடன் மூலியமாக என்னால் முடிந்த ஒரு உதவி அந்த பெண்ணுக்கு செய்யக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடச்சிச்சு. அதுக்கு இந்த புதன் தான் காரணம். ஆனால் இந்த பொண்ணுக்கு இவ்வளோ பாதிப்புகள் விஷயங்கள் லக்னத்தில் பாதகாதிபதி, லக்னத்தில் அஷ்டமாதிபதி, அதே மாதிரி லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுவும், செவ்வாய் திசையும், அதே நேரம் செவ்வாய் கேது இடத்துல கோச்சாரத்தில் பாதகாதிபதி சனியும், இது எல்லாமே சேர்ந்து இந்த பெண்ணுக்கு பெரிய பாதிப்பை கொடுத்துச்சு. நான் உங்கள்கிட்ட சொன்னேன், இந்த பெண்ணுக்கு அடுத்த ஒரு 2 வருடத்துக்கும் திருமணத்தை பற்றி யோசிக்காதுங்க. திருமணத்துலேயும் ப்ராப்ளம் இருக்குது. தயவுசெய்து இந்த 18 வயசாவது படித்து முடிக்கட்டும், அதன் பிறகு திருமணத்தை பற்றி சிந்திங்கன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அவங்களும் தற்காலிகம் திருமணத்தை பற்றிய விஷயங்கள் நிறுத்தி வச்சுருக்காங்க இந்த பொண்ணுடைய ஜாதகப்படி. அப்போ செய்வினை பாதிப்புகள், சூனியம் வைக்கிறது, இந்த மாதிரிலாம் நம்ம பேசினாலும் நம்ம ஜாதகத்தில் அதுக்கான கிரக நிலைகள் அனுமதித்தால் மட்டும்தான் அது நடக்கும். நம்ம ஜாதகத்தில் அந்த விஷயங்கள்லாம் அனுமதி இல்லைன்னா நம்மளை எதுவுமே டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது இந்த ஜென்மத்தில். நன்றி.